ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் ஷவர்மா பண்ண போகிறோம். சிக்கன் ஷவர்மா பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் ஷவர்மா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். ஒரு பவுலில் நான் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துகிட்டு அது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ரொம்ப வெதுப்பான தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த சர்க்கரை ஃபுல்லாக கரையிற வரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைக்க போகிறோம். 5 நிமிஷம் கழித்து அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். 2 கப் மைதா மாவுக்கு அப்ராக்சிமேட்டாக 5லேருந்து 6 ஷவர்மா வரையும் பண்ணலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் வாட்டரை இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது கூட தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து ஸ்டார்டிங்கில் அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு வந்து நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இதை நல்லா பால் மாதிரி ஆக்கிட்டு இது மேலே கொஞ்சம் ஆலிவ் ஆயில் தடவி இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம சிக்கனை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1/2 kg போன்லெஸ் சிக்கன் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 3 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு அரை லெமன் ஜூஸ் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணணும். ஸோ இதை மூடி போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் ஆகட்டும். இதை மேரினேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். பிக்கிள்டு வெஜிடபிள்ஸ் பண்ணணும். ஸோ பிக்கிள்டு வெஜிடபிள்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து கேப்சிகம் அண்ட் கேரட்டை வந்து நீளமாக மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் இதை போட்டுக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர்க்கும் ஸ்பூனும் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பும் பெப்பரும் வந்து நல்லா சேரணும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் வினிகர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இதை மூடி போட்டுக்கலாம். நம்மளோட மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம இப்போது வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த சிக்கன் பீசஸை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் எல்லாம் வறுத்துட்ருக்கேன். இந்த சிக்கன் வறுப்படட்டும். இப்போ பாருங்கள், நம்ம பண்ணி வச்சுருந்த மாவு நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. இந்த மாவை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணுற இந்த மாவை சின்ன உருண்டைங்களாக்கி வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் பீசஸ் எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. அதை வந்து நான் இன்னும் சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்மளுக்கு வந்து தேவைப்படுறது ஆனியன். இதையும் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மயோனைஸ் ரெடி பண்ண போகிறோம், கார்லிக் மயோனைஸ். ஸோ பூண்டை வந்து நான் ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன்.
அது கூட ஒரு 4 டீஸ்பூன் மயோனைஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம குபூஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க அந்த மாவை வந்து இந்த மாதிரி ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நான் திரட்டி அதை கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக புசு புசுன்னு வருது. இந்த அளவுக்கு உங்களுக்கு ஊதி வரலன்னா கூட பரவாயில்ல. நம்ம சுட்டு வச்சுருக்க இந்த குபூஸ் மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கார்லிக் மயோனைஸை தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம செஞ்சு வச்சுருக்க பிக்கிள்டு வெஜிடபிள்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அந்த குபூஸை நீங்கள் ஃபுல்லாக ரேப் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஜூஸியான சிக்கன் ஷவர்மா ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். Stay home, stay safe.